இன்றைக்கி நம்ம பிரெட் சீஸ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துக்கலாம். 2 முட்டையை உடச்சி பெரிய டம்ளரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ராக் சால்ட் சேர்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு, பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, குடமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். 2 மினிட்ஸ் பீட் பண்ணுங்கள். அப்போ தான் பிரெட் ஆம்லெட் பர்ஃபெக்டாக வரும். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டர், வெண்ணெய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய், எண்ணெய் கூட போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த ஆம்லெட்டை பேனில் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அப்புறம் ப்ரெட்டு, நாங்கள் வீட் பிரெட் எடுத்துருக்கோம். நீங்கள் மைதா பிரெட் கூட எடுக்கலாம். இந்த மெத்தடில் பிரெட் ஆம்லெட் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பிரெட் ஆம்லெட்டை திருப்பி போடணும். நம்ம எப்படி தோசையை திருப்பி போடுறோமோ அதே மாதிரி நம்ம இதை திருப்பி போடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சீஸு, என்ன சீஸ் வேணாலும் எடுக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா செடார் அண்ட் மொசரல்லா மிக்சடாக வாங்கிட்டோம். நீங்கள் சின்ன சின்ன கியூபாக வாங்கிக்கலாம், ஸ்லைஸாக வாங்கிக்கலாம். ஸ்லைஸாக வாங்கினீங்கன்னா அப்படியே போடலாம். ஸ்லைஸாக வாங்கினீங்கன்னா அப்படியே ப்ரெட்டு மேலே வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீஸை துருவி விட்டாச்சு. இப்போ பிரெட் ஆம்லெட்டுக்கு அந்த சைடும் இந்த சைடும் மடிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டியை வச்சே மடிச்சு விடலாம். நான் பார்த்திங்கன்னா கையை வச்சு மடிச்சு விட்டேன். இந்த மாதிரி ஆம்லெட்டை திருப்ப வேணாம், ப்ரெட் எப்படி டோஸ்ட்டாக இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் திருப்பினேன். இப்போ பார்த்திங்கன்னா சீஸ் உள் சைடு இருக்க மாதிரி மடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான், பேனில் இருக்கிறத அப்படியே தட்டில் கவுத்திக்கலாம். பார்த்திங்களா சீஸ் எப்படி மெல்ட்டே இருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம பீஸா கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரெட் சீஸ் ஆம்லெட் ரெடி. இது கூட தொட்டுக்க கெச்சப்பும் மைனஸும் வச்சா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்நாடு கலக்கணுன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழை வளர்ப்போம், தமிழால் வளர்வோம். பாய். சீஸ் எப்படி மெல்ட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா?